லைவ் ஸ்டாக் ஃபார்மிங் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரமேஷ். இன்றைய தலைப்பு தென்னந்தோப்பில் இளநீர் சேதாரத்தை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 தென்னை மரம் உள்ள ஒரு சிறிய தோப்பு இருக்குங்க. இப்போது என்னோடய பண்ணையில் நடந்த நிகழ்வே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மொத்தமாக சேர்ந்துட்டு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 இளநீர் வந்துட்டு ஓட்டை போட்டு கீழே தள்ளிடுதுங்க. இது என்ன அது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நண்பர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இது வந்து எலி வந்து ஓட்டை போடுது, ரெண்டாவது மரநாய் வந்து ஓட்டை போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தேடி பார்த்தா மரநாயே எங்கள் ஏரியாவில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. சரி, மரநாய் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ எலி தான் ஓட்ட போடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எலி வந்து கீழேருந்து தானே மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தென்னை மரத்துக்கு வந்துட்டு கீழே பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடி கீழ் மட்டத்திலேருந்து மேலே ஒரு 4-5 அடிக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. நானும் அடித்து பார்த்தேங்க, ஒன்றும் பெருசாக ரிசல்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு கார்னர் வயசில் இருக்கிற அந்த தென்னை மரத்துகளுக்கு மட்டும் இந்த பண்ணை தகடை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட தண்டு பகுதியில் ஒரு 2 அடிக்கு இல்லை 1.5 அடிக்கு சுற்றி வந்து கட்ட சொன்னாங்க. எலி வந்து அது மேலே ஏறி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்துட்டு மட்டை முட்டி இருக்குதுங்க. அந்த மட்டையிலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஈஸியாக வந்து எலி ஏறி போயிடுது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப ஈஸியான தீர்வுங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டோம். இப்போ ரேட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் இருக்குதுங்க, எலி பேஸ்ட்டு. நான் இது நாள் வரைக்கும் நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இளநீ போட வந்தவர் வந்துட்டு சொன்னாருங்க, இந்த மாதிரி செய்யுங்க, நான் ஒவ்வொரு தோப்புலையும் நான் இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்தேங்க. அவரும் அதே மாதிரி ஏறி வந்து வச்சிட்டாரு. பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த பேஸ்ட் வந்து காலையில் நேரத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, உங்கள் தோப்பில் இருக்கிற அணில் வந்து முதல்ல இறந்து போயிருங்க. அதனால் வந்து காலை நேரத்தில் வைக்க வேண்டாம். ஏன்னா அணில் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து தென்னை மரத்தில் இளநீ வந்து சேதாரப்படுத்துறது இல்லைங்க. எலிகள் தான் வந்து அதிகப்படியான சேதாரம் பண்ணுது. எலி வந்து கீழே இறங்குறது இல்லைங்க, அது தென்னை மரத்துலேயே தங்கி இருக்குது. ஒரு மேலே ஏறி போகும்போது ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு 4-5 எலி வந்து இன்னொரு தென்னை மரத்துக்கு வந்து மட்டை வழியாக போகிறத நானே பார்த்தேங்க. அதனால் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஊடு பொருளாக வந்து எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அந்த பேஸ்ட்டு மட்டுமே வந்துட்டு இளநீ குலை மேலே எந்த வந்து குலையை வந்து அந்த எலி கடிக்குதோ அந்த குலையில் வந்துட்டு ஒரு ட்ராப் அந்த இளநீ குலை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் 10 மணிக்கு நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வச்சோம், அதனால் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பாருங்கள், பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். நம்ம இதில் என்ன விஷயம் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மரங்களை மட்டும் தேர்வு செய்துங்க இந்த எலிகள். அதாவது எல்லா மரத்துலேயும் வந்துட்டு இந்த மாதிரி கடிக்கிறது இல்லைங்க, குறிப்பிட்ட மரத்துலேயும் மட்டும் தேர்வு செஞ்சு இந்த மாதிரி கடிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன எலி பேஸ்ட்டு இதுதாங்க. இது வந்து நல்ல ரிசல்ட்டுங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து எல்லோ பாஸ்பரஸ் இருக்குங்க. இது ஓப்பன் பண்ணும்போதே உள்ளேருந்து ஸ்மோக் வெளியே வரதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்குங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு உபப்பொருளும் தேவையில்லை. இதை மட்டும் டைரெக்டாக நீங்கள் எந்த மரத்தில் வந்துட்டு எலி கடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்தில் சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கு மேலே ஏறி போய் ஒரு 3 மாத குறைமையிலேருந்து நான் இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கிற இந்த சைஸு இளநீர் வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ராப் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கார்னரில் ஒரு 10 மரம் இருந்தது அப்படின்னா ஒரு 5 மரத்தில் வச்சுட்டா போதுங்க. இந்த எலி எங்கே இருந்தாலும் தேடி வந்து சாப்பிட்டு அடுத்த நாள் 10 மணி இல்லை 11 மணிக்குள்ளே நீங்கள் அந்த மரத்துக்கடியே எலி கீழே கிடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது பாருங்கள், 3 மாத குரம்பை இதேவே கிடச்சிருக்குது எலி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரேட்டால் பேஸ்ட்டை சாப்பிட்டு இறந்து போன எலிகள். இந்த எலிகள் வந்து கீழே இறங்கி வர்றது இல்லைங்க, இது வந்து மரத்துலேயே குடியிருக்குது. இந்த பேஸ்ட்டோடைய விலை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெறும் 20 ரூபாய் தாங்க. இது வந்து உரக்கடைகளில் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கூட சில பக்கம் வச்சுருப்பாங்க. இது வந்து வீட்டு எலிகளை கொள்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய தென்னை விவசாயி நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.